எங்கள் வீட்டில் நாங்கள் நான்ஸ்டிக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் தோசை ஊற்றிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்து ஹெல்த்துக்கு ஆரோக்கியம் கிடையாது, சரி நம்ம வந்து நம்மளும் இரும்பு கல் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது கல் வாங்கியாச்சு. அதை வந்து எப்படி நம்ம பழக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை 2 தடவை வந்து ஊற்றி கழுவி நல்லா எடுத்துடலாம். முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சோறு வடித்த தண்ணி. இதை வந்து 3-4 தடவை ஊற்றி கழுவி எடுத்தோம் அப்படின்னா அந்த கருப்பு கலர் இருக்கிறது பூராமே வெளியே வந்துடும். இதுதான் அந்த முக்கியமான பொருள். நீங்கள் அதை பண்ணாலே போதும். அடுத்த அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டுட்டு நல்லா உப்பு வந்து நிறம் மாறட்டும். அதே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா உப்பு வந்து நிறம் மாறட்டும். மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு அடுத்து எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றலாம். ஊற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வரப்போதோ அப்படின்னு நினச்சிட்டு எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். திருப்பி போட வருதா அப்படின்னு தெரியல. ஆச்சரியம் அப்படி திருப்பி போட வந்துருச்சு. செம்மையாக இருந்தது. இந்த சோறு வடித்த தண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.